விளப்பம் இல்லாம மனுஷரை பயங்காட்டுற சில பேர் இந்த மதுஹப் வந்துதான் எங்களை நாசமாக்கினர், இவங்க தான் இஸ்லாத்தை குழப்பின மடமை. அங்கே மிகப்பெரிய ரிசர்ச் இருக்கு. ரிசர்ச் 14 வயது பருவத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களின் மதரசாவிலே கல்வி கற்றுகின்ற காலம். ஸ்டூடெண்ட் அவங்களோட உஸ்தாத் யாரு? அனஸ் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. மாலிக் மதபடி இமாம், அவங்க தான் உஸ்தாத். இவர்கள் மதரசாவில் கற்றுக்கொள்கின்ற ஸ்டூடெண்டாக இருக்கின்ற போது ஆசிரியரிடத்திலே ஒரு ப்ராப்ளம். அதுக்கு மார்க்க தெளிவு கேட்டு தருவாரார். வந்தவரோ குறுக்கு புத்தி உள்ளவர். அவர் ஐடியலோடு வருகிறார். அவரின் தந்தை 2வது திருமணம் செய்திருந்தார். அப்ப என்ன முறை? இவன் உம்மா மௌத்தா போன பொருள் சாட்சி. அழகானவள், இளமையானவள். தந்தை திடீர்னு மண்டே போட்டாரு, பாபா மௌத்தாவிட்டாரு. இது இலசி சிரிசி. இவனுக்கு பயில கண் போகுது. எப்படி இப்ப மீக்கிறான். ஆனாலும் திடீரென அவளை அடைய முடியாது. மார்க்க வழி உண்டா என்று பார்க்கின்றார். மார்க்க வழியையும் சிலர் அவங்களுக்கு வாசியான முறையில் தான் சொல்லுவார்கள். முழுமையாக எதையும் திறந்து விடுவதில்லை. இந்த வாலிப சமுதாயத்துக்கு அது தெரிவதில்லை. சிரிப்பாத மலை ஏறக்குள்ள பௌத்தர்கள் ஒரு பழக்கம் உண்டுகிற அதபு என்ன, சரி பொருள் கிடைச்சால் அத 3 தடவை இது யாருன்னு கேட்கணுமா. 3 தடவை கேட்ட பின் யாரும் ஆன்சர் பண்ணாட்டித்தான் அவருக்கு சொந்தம். இப்ப மலை ஏறிக்கொண்டிருக்குள்ள ஒருத்தனுக்கு சல்லி பர்ஸ் ஒன்று கிடைச்சு, பேக்கெட் பேக்கெட் சல்லி பேக்கெட் கையில் எடுத்துட்டான். දැන් තුන්සරයක් අහන්නත් ඕනේනේ. අහනකොට කවුරු හරි ඉදිරිපත් වුණා දෙන්න වෙයිනේ පාත්වල. ඉතින් දෙන්න ඕනේ නේ. තමන්ගේ නෙමෙයිනේ අනුන්ගේනේ. ஆனாலும் பிரேතකම උඩුදිல்ல. இப்ப அவர் யுக்தியை கையாண்டார். ரைட், 3 தடவை கேட்கணும் தானே. காகதமே பேக்கெட் டெக்க, காகதமே பேக்கெட் டெக்க. அது மட்டும் 3 தடவை சத்தமா சொல்லி இதை மெதுவா சொல்றாரு. போறவனெல்லாம் பாத்திரம் பைத்தியம் மாட்டாய், யாருமே வரல, சாக்கில போட்டுக் கொண்டார். பெரியவர்களே, அதுபோல இந்த சிந்தனை உள்ளவன் மாலிக் இமாம் அவர்களிடத்தில் செல்லுகின்றான். ஹசரத் அவர்களே, இப்ப ஃபத்வா எடுத்துக்கொண்டு தானே கல்யாணம் செய்யணும். ஃபத்வா ஒண்ணுமே, டாக்குமெண்ட் ஒண்ணுமே. ஹசரத் அவர்களே, வாப்பா சவாரி செய்த குதிரையில மௌனுக்கு போயிடுமா? பாவம் அந்த மனுஷனுக்கு ஒன்றும் டீப்பா தெரியா. அவர் சொன்ன ஐக்கொண்டில்ல மகன் தாராளம் தரிசன வானமுண்டு, அதில் ஒன்றும் இல்ல. மாஷா அல்லா ஜஸாக்கல்லா கைர் ஹஸ்ரத் என்று வாரான். துள்ளி கொண்டு வாரான், சந்தோஷத்தோடு வாரான், மலர்ந்த முகத்தோடு வாரான். கொஸ்டின் இஸ் சிம்பிள் கொஸ்டின். வாப்பா போன குதிரையில போயிடுமா? ஆன்சர் த சிம்பிள் ஆன்சர். இதற்காக ஏன் தோல் ஆட்டணும்? ஏன் இவ்வளவு ஹாப்பி? ஏன் இவனுக்கு சந்தோஷம் என்பதை 14 வயது பருவத்திலே இருக்கின்ற இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட். அவங்க அந்த வளாகத்தில இருந்து யோசிக்கிறார், போறவரை பார்த்து. ரைட், இப்படி இருக்கலாம். இதான் நாலேஜ். இது சும்மா குர்ஆன் தஃப்சீர் சொல்லி அப்படி இல்ல இப்படி இல்ல என்ற இதெல்லாம் நாலேஜா? ஒத்தன் சொல்லிக்கிற குர்ஆன்ல ஈகம் மகாம் இப்ராஹிம் உண்டு. இதுதானே ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம் வார. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் குர்ஆன்ல. அல்லாஹ் குர்ஆன்ல மகாம் இப்ராஹிம் குறிச்சிட்டான். இப்ராஹிம் நபி நின்ற இடம். இதற்கு தஃப்சீர் செஞ்ச எல்லாருமே இன்னல் ஹஜர் அல்லதி, இது ஒரு கல். எப்படிப்பட்ட கல் என்றால், இப்ராஹிம் நபி கௌபத்துல்லாவை கட்டும் போது அதன் மீது நின்ற கல் என்று தான் கொடுத்தார்கள். எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஒரு ஹெவி வெயிட் பாக்ஸர் இந்தியாவில் இருந்து வந்த ஒரு மாபெரும் மேதை. அந்த எல்லாரும் மக்கத்துக்கு போற கிளப்பத்தானும் போச்சான். அது மாதிரி அவரும் குர்ஆன் தஃப்சீர் செஞ்சிக்காரு. இதை சில பேர் பார்த்துட்டு பாருங்களேன் எப்படி விளக்கம் கொடுக்கிறாருன்னு சொல்லி. எங்கட மௌலைமாலாம் தேங்காய் தீருறானோ, உங்களுக்கு அறிவு இல்ல, ஓதி இல்ல, பாருங்க எப்படி கொடுக்கிறார், எப்படி கொடுக்கிறார்.
துஆவுது தேவையில்லையாம், எത്ര காத்தானாம், நீயத்தின் ஒன்று இல்லையாம், தஸ்பீத்துல் ஒன்று இல்லையாம். எப்படி எக்ஸ்பிளனேஷன்? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்ப அவர் சொல்ற அந்த மகாம் என்று அல்லாஹ் சொன்ன என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கிற, அல்லாஹ் பாதுகாக்கணும் எனக்கு சொல்லவும் கூச்சமாகிற. அவர் சொல்றார் அவருடைய தஃப்சீர்ல தர்ஜுமால, அதை மகாம் இப்ராஹிம் நபி நின்ற இடம், இடம் என்றா இங்கிலீஷ்ல சொல்ற இட் இஸ் a பிளேஸ். அது ராங். இந்த கொஞ்ச நாள் போகுல் செல்வானுள் இந்த மூக்க வாய்க்கிட்ட வச்சு படைச்சத்தில் எவ்வளவு ப்ராப்ளம் எங்களுக்கு. இது ஆண்டவன் இப்படி செஞ்சிக்கப்படாதுன்னு செல்லுவான். ஏண்டா இன்னைக்கு வார கொசுவெல்லாம் மூக்குள்ள போற ஒரு சைட்ல வைக்க, சைட்ல அல்லாஹ் அமைத்த அமைப்பிலே என்ன வித்தியாசம் காண முடியும்? அதோட செல்ற நல்லா விளங்கிக்கோங்க. இப்ப நாங்க செல்ற இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் சொல்லுங்க. சாதாரண ஆட்களும் செல்ற ஐஷே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதான் ஐஷே இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையோட அல்லாஹ் ஈக்கன்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. ஐல முதல்ல வர என்னது? இன்ன. இன்னன்றது என்னது? நிச்சயமாக கன்ஃபார்ம் பண்றதுதான், டெஃபினிட்லின்றது அர்த்தம். இன்ன அண்ணெல்லாம் வர இந்த மாபெரும் மனிதர் தன்னுடைய தர்ஜுமாவிலே இதெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டியார். there is no இன்ன அண்ணன். அண்ணன் பாவம், அண்ணனுக்கு என்ன தெரியும்? ஏனென்றால் அவர் சொல்றாரு, நல்ல விளங்குங்கோ, தமிழில் நிச்சயமாக சத்தியமாக என்று சொல்லும் பழக்கம் இல்லையா? நாங்க இந்த தமிழனுக்கு பொறுத்தவனா. ஆகையினால் என்னுடைய தர்ஜுமாவிலும் நிச்சயமாக சத்தியமாக என்ற இன்ன அண்ணன் என்பதை நான் ஒதுக்கி விட்டேங்கிறானே. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப அவர் சொல்லுகிறார் அவருடைய எக்ஸ்பிளனேஷன். கஅபத்துல்லாவை கட்டும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல நின்றாங்க என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அது பிளேஸ் இடமாக ஆக முடியாது. இட் இஸ் ஏரியா. அவருடைய விளக்கம் அதுக்கு சொல்ற குடியிருப்பு. ஏனென்றால் ஒரு இடத்துல எலும்பி கஅபத்துல்லாவை கெட்டிட்டு போகக்குள்ள ஒரு அளவு ஒசரம் தான் கெட்டேலும், அதுக்கு அங்கிட்டு ஒசரம் கெட்டக்குள்ள அவர் அங்கெல்லாம் தடமாறிப்பார். மறுவ 4 செவர் ஈக்கிற ஒரு இடத்துல இருந்து அவ்வளவு நீட்டம் அவருடைய கை 4 பக்கம் பெய்த்திப்பார். எனவே அவர் சுத்தின இடமெல்லாம் மக்காம் இப்ராஹிம் என்றார். அல்லாஹ்கே சொல்றாரு, யா அல்லாஹ் உனக்கு தெரியாட்டி எனக்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கொண்டார். இதை சில வாலிபர்கள் சொல்றார்கள், ஐஷே நல்ல கருத்துகள் கொடுக்கிறார் தானே, there is something no, there is something no அப்படின்றார்கள். இல்லை, அல்லாஹ் எதை சொன்னானோ அதுதான் knowledge. அது திக்ரின் மூலமாக வர வேண்டும், அல்லாஹ்வின் அருள் ரஹ்மத்தின் மூலமாக வர வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 14 வயசு ஸ்டூடெண்ட், அவன் போன ஸ்டைல கொஞ்சம் யோசிக்கிறார்கள். ஏன் இந்த ஆன்சருக்கு இந்த ஃபத்வாக்கு இவ்வளவு ஹாப்பினஸ்? ரைட், இப்படி கேளும் அந்த ஒரிஜினல் நினைக்கிறார்கள். தந்தை 2வது திருமணம் செய்திருப்பார், அவர் இப்போது மரணித்திருப்பார். அவளோ அழகு சௌந்தரியமாக இருக்கலாம். அவளை அடைவதற்காகத்தான் இவன் இந்த ஸ்டைல் எங்கட ஹசரத்துல ஃபத்வா கேட்டிப்பான். எங்கட ஹசரத்தும் சரியா ஒன்று பார்க்காம ஐல் ஒன்று இல்லைன்ட்டாங்களே. இப்ப பேத்து கல்யாணத்தை செஞ்சுட்டு இவர்கிட்ட கேட்டு அவர் தான் 7 மணி சென்னார்னு செல்லுவானே. இதை உடைக்கணும், இப்ப அவுட் பண்ணணும், விக்கெட்ட கழட்டணும். சிம்பிள் வே, சிம்பிள் வே. அவரை போட்டு ஓடி போய் பின்னால நின்று சொன்னாங்கோ, எங்கட ஹசரத் சென்ன படிக்கி வாப்பா போன குதிரையில மகன் போவணும் என்று செல்பட்டிருந்தால் அந்த குதிரை நேச்சுரல் குதிரை ஆயிக்கணும், 4 காலும் வாலும் ஈக்கணும். அந்த குதிரை தான் எங்கட ஹசரத் சென்ன குதிரை. போச்சா? பெரியவர்களே, இப்ப திங்க் பண்ணுங்க. இந்த பாட்டி தான் செல்ற இமாம்கள் வானம், இமாம்கள் வானம் கல்லனூல். இது மதாபன் ஒன்று இல்லை. ஏன் காரியத்தை உடைச்சவங்க தானே. இமாம்களோட பின்னுக்கு போனா இவனோட செக் பாயிண்ட்ல மாட்ட வரும். எனவே பெரியவர்களே, சகோதரிகளே, இல்ம் அல்லாஹ் ஜில்லு ஜலாலுஹு தரக்கூடியது. அந்த இல்ம் அல்லாஹ்வின் சிந்தனையோடு பெறக்கூடியது. எனவே அதை பெறுவதற்கு அல்லாஹ்வின் திக்ர் அவசியம்,
அல்லாவை தியானம் செய்கின்ற பழக்கம் அவசியம். இவைகள் மூலமாகவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவைகளை வழங்குகின்றான். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, புனித ரமலானின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மை எதிர்பார்ப்பதெல்லாம் அல்லாவின் தொடர்புள்ளவர்களாக ஆக வேண்டும். எனவே சுப்ஹானல்லாஹ் என்றால் சுவர்க்கத்தில் மரம் நட்டப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்றால் வானவர்கள் கீழே இறங்கி வரணும். அதை கொண்டு போறதுக்கு அவங்க ஃபைட் பண்ற அளவுக்கு வரும். ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே இத மாதிரி சபையில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விடயத்தில் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்றார். திடீரென ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரதி சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன் கேட்டார்கள். அவர் பயந்துட்டாரு. என்னமோ தவறு மிஸ்டேக்க சொல்லிட்டோமோ தெரியாத மாதிரி இருந்துட்டார். நான் தான் செல்லல, பயத்துல. இப்ப ரசூலுல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, விளக்கம். நான் ஒன்றுக்கும் கேட்கல. நான் கேட்ட காரணம் என்னன்னு சொன்னா, தார் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரோ அவர் அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன அந்த திக்ர, அந்த வேர்ட், அந்த வார்த்தைய அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்றதுக்கு 13 மலக்குமார் சண்டையிட்டதை நான் பார்த்தேன். அப்பதான் சொன்னார், யார சொல்லலாம், நான் தான் சொன்ன நாயகமே. அன்பர்களே, நம்முடைய திக்ர், அல்லாஹ்வின் தியானத்தின் வார்த்தை, அல்லாஹ் வானவர்களை நம்மீது அனுப்புகின்ற நிலைக்கு, சுவனத்திலே ஒரு மரம் உடனடியாக நட்டப்படுகின்ற நிலைக்கு நம்முடைய தியானம், தோத்திரம், திக்ர் ஆக வேண்டும். எனவே நாளை மறுமையில் அறிவுடையவர்கள் யார் என்று கேட்கும் போது அவர் எவ்வளவு தப்சீரை பிரட்டி இருந்தோம், தர்ஜுமாவை கக்கத்திலே வச்சுக்கிட்டு இருந்தும், புகாரிய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தும் விளக்கத்தோடு வாழ்ந்திருந்தாலும் அல்லாவின் தியானம், அல்லாவின் திக்ர், அல்லாவுடைய கனெக்ஷன் இல்லை என்றால் அவருக்கு சொர்க்கத்துக்கு செலக்ஷனே இல்லை. எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, ரமதான் அல்லாஹ் தந்த ஒரு வாய்ப்பு, அவனின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சந்தர்ப்பம், உற்றவானம், உற்றவானம், பெரிய வாய்ப்பு, பாக்கியம். எதுவரை ஷைத்தானையும் விளங்கிட்டான். ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சுவர்க்கத்தின் வாசல் எல்லாம் திறந்து வைத்தான். வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாசல் எல்லாம் மூடி வச்சு. நரகம் என்னது? நெருப்பு பத்திர இடம் தானே. அப்படி பூட்டி வச்சும் நோம்பு திறந்த உடனே விரவு கட்டையை வாயில வச்சுக்கிட்டு இழுத்து தள்ளுற இஸ்னா காமரட் ஈக்கேலா, பள்ளியில ஈக்கேலா புகை. ஒரு மாசம் நரகத்தை மூடின புகை, பொல்லாது நெருப்பு. இதை போட்டுக்கொண்டு உரியுது. இங்க கதுக்காமத்தை சலான்ற அப்பயாலும் வந்து தொலைகிறான், இழுத்து கொண்டிருக்கிற. எனவே சான்ஸ் தந்தும் அதால சான்ஸ் அடிக்காட்டி, ரன்ஸ் பெறாட்டி, எங்களை உங்களை போல பாக்கியம் கெட்டவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுங்க. எனவே சிறப்பான இந்த ரமலானிலே இந்த வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு வழங்கினான். அந்த வாய்ப்புகள் மூலமாக இந்த நன்மை எல்லாம் பெறுகின்ற அந்த அதிர்ஷ்டம் அல்லாஹ் தர வேண்டும். அதை பெறுகின்ற எண்ணம் என்ன? இதெல்லாம் பெறுகின்ற எண்ணம் என்ன? எங்கட உள்ளத்துல அல்லாவுக்காக. உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த கத்ன்ற நாளைக்கு, நாளை பிடிக்கன்னு சொல்றது ராங்னு சொல்ற, அல்லாஹ் இடத்துல சொல்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்க. வல் தந்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொருத்தரும் கணக்கு பாருங்க, நாளைக்கு என்ன சேர்த்திக்கிறது. அப்படின்னா ராவிக்கு பைத்து வீட்டுல லாட்ச திறந்து செக் புக்கை திறந்து பாக்குற. இங்கே நாளை என்று அல்லாஹ் குறிப்பிட்டது டே ஆஃப் ஜட்மெண்ட், கியாம நாள். அப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கு? அப்ப அல்லாஹ்வோட குழம்பிலுமே அது எப்படி நாளைக்கு சொல்றது? எனவே இது ஒரு பிரபலம் அல்ல, இது ஒரு பிரபலம் அல்ல. பிரபலம் உங்களோட நோன்பு சரியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே இந்த பொருத்தத்தை பெற நம் நியத், எண்ணம், எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக இருக்கு. நியத் வைக்க அப்படி சொல்ற. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை
அதாவாக கேஷ் செக், இது டேட்டில் உடனடியா அதாவாக. சில பேருக்கு விளப்பம் இல்ல, தொங்கலைக்கிற என்ன இலவா சரி சும்மா ஆளோடால சொல்லிட்டு போற. ஒரு பள்ளியில ரமலான்னு சொன்னாங்க, கொழும்பு 15 கொழும்பு 15 ஏரியால 20 வருஷத்துக்கு முந்தி 27 அன்றைக்கு வந்து உட்கார்றத அங்க உட்கார என்னண்ட ஒன்றும் கேட்கிறோம் இல்ல, ஒரு கத்திரிக்காயும் இல்ல. அல்லாஹ்க்காக இதை இந்த அல்லாஹ்வுடைய சாட்டிஸ்பாக்சனுக்கான எண்ணமே ஒத்தருது. அப்போ ஹசரத் சொல்லுவாரு, யா அல்லாஹ், புதிய பாவம் பழைய பாவம், அந்த தொங்கலத்தன் சொல்லிக்கிற புதிய பாலம் பழைய பாலம் ஐப்புவாத்துக்கு கெட்ட கேட்டுக்கு அவர் சொல்லிக்காரு. இவ்வளவு காலம் எங்கட பள்ளிக்கு வந்த மௌலிமாரிலே இவர் தான் இந்த புதிய பாலத்துக்கு பழைய பாலத்துக்கு எல்லாம் துவா கேட்டார். புதிய பாலத்துக்கா கேட்ட சொல்லுங்க.